Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry, example 3.30. If tan theta by 2 is equal to root of 1 minus y by 1 plus a tan phi by 2, then prove that cos phi is equal to cos theta minus a by 1 minus a cos theta. So ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு இந்த டேர்ம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு காஸ் டீட்டானா நார்மலாகவே ஃபார்முலா தெரியும். ஸோ காஸ் டீட்டா என்னது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை 2. டீட்டான்றதுனால டீட்டா பை 2, இது 2 டீட்டான்னு தான் என்னது வெறும் டீட்டா வரும். இது ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி டீட்டா பை 2 பார்த்தீங்கன்னா இப்போ tan டீட்டா பை 2. ஸோ இது வந்து காஸ் டீட்டா. காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. நம்மளுக்கு tan டீட்டா தான் வேணும். ஸோ அந்த காஸ் டீட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். பட் யூஸிங் என்னது ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபை யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டீட்டா பிள்ளை என்ன பண்ணிக்கலாம்? ஃபையை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபையை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் 1 மைனஸ் tan ஸ்கொயர் 5/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் 5/2. இப்போ பாருங்கள், tan 5/2 இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே இருக்குங்க. tan theta by 2 is equal to root of 1 minus a by 1 plus a tan 5/2 கொடுத்துருக்காங்க. ரெண்டாம் பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ tan ஸ்கொயர் theta by 2 இது கிவன் பார்த்துக்கோங்க. ஸோ கிவன் இது ஆல்ரெடி கிவன் பண்ணது தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு ரூட்டு போயிடலாம். ரூட் ஹோல் ஸ்கொயர் என்ன தரும்? இந்த மாதிரி வருமா வந்துடும், ரூட்டு போயிடும். tan ஸ்கொயர் 5/2. ஸோ tan ஸ்கொயர் theta 5/2 பார்த்தீங்கன்னா cos 5 இதுக்கு மேலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இது மேலே நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ tan ஸ்கொயர் theta by 1 minus tan ரைட் அந்த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ cos 5 is equal to என்ன பண்ணிக்கோங்க 1 minus tan ஸ்கொயர் 5/2. நம்ம theta by 2 இருக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூ எதுவும் பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் 5/2. ஸோ என்ன வேணும்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போயிருங்க. ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா இது அப்படியே தலைகீழ வரும். ஸோ 1 + a by 1 minus a வரும். tan ஸ்கொயர் theta by 2 இருக்கா, அது அப்படியே வந்துடும். இது அப்படியே மெட்டீரியல் போய் இது கீழே வந்துடும். இது கீழே 1 minus by 1 plus a, அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். tan ஸ்கொயர் 5/2 அவ்வளோதான். இப்போ tan ஸ்கொயர் 5/2 இங்கே இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு 1 minus a by இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மைனஸ் அங்கே 1 மைனஸ் இருக்குது. tan ஸ்கொயர் theta by 2 5/2 மேலே இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus a by 1 plus a 1 plus a by 1 minus a 1 plus a minus 1 minus a to tan ஸ்கொயர் theta by 2. அதே போல் இங்கே பாருங்கள், கீழே என்ன தான் வரும் 1 ப்ளஸ் அதே தான் வரும். ஏன்னா அதுவும் என்னது தான் tan ஸ்கொயர் theta by 5/2. ஸோ அதில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 2/2. பாருங்கள், இட்ஸ் ஈக்குவல் டு LCM கிராஸ் மல்டிப்ளை 1 minus a இது இந்த சைடு வந்துடும். இந்த மாதிரி minus 1 plus a இருக்குது by 1 minus a into tan ஸ்கொயர் theta by 2 இருக்குது. அதே போல் கீழே என்ன இருக்கும் 1 minus a plus 1 minus a by 1 minus a into tan ஸ்கொயர் theta by 2. ஸோ ஆக்சுவலி இது கூட மல்டிப்ளை ஆகிடுச்சு இந்த 1/a கூட. ஸோ இந்த ப்ராக்கெட்டு போடாமல் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். by 1 minus a இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போது சிம்பிளாக முடிஞ்சிடும் மேட்ரு. ஸோ tan ஸ்கொயர் theta by 2 by 1 minus a 1 minus a கேன்சல். ஸோ அப்போ என்ன வரும் cos பை எந்திருக்கு அது கேன்சல். ஸோ இது எப்படி நமக்கு புரிஞ்சிருக்கோம், இந்த சைடும் LCM எடுத்துக்கேன். ஸோ இது tan ஸ்கொயர் ஆல்ரெடி மட்டும் இருக்குது. ஸோ அது மேலே அதுக்கு கூட மட்டும் எழுதி போட்டுக்கிட்டேன். நான் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன் தனியாக போட்டுருந்தேன். ஸோ தனியாக இருக்கிறப்ப மிக்ஸ் சேர்த்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சேர்த்ததுன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 minus a minus 1 plus a அப்போ என்ன வரும் 1 minus a மட்டும் வரும். ஸோ கீழே கேன்சல் பண்ணிட்டேன். 1 minus a minus 1 plus a tan ஸ்கொயர் theta by 2 இருக்கா by 1 minus a கேன்சல் ஆச்சு. 1 minus a plus 1 plus a tan ஸ்கொயர் theta by 2 இருக்குது. என்ன பண்ணிக்கோங்கன்னா
இந்த இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஏன்னா அதுக்கிட்ட tan ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கணும். அது கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி சில மைனஸ் ஒன்றுமையில் கேன்சல் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அந்த மாதிரி கேன்சல் ஆகாது. இந்த 1 மைனஸ் ஏ மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் ஏ tan ஸ்கொயர் θ/2 அந்த மாதிரி வரும். கீழே அதே தான் 1 மைனஸ் ஏ ப்ளஸ் அந்த 1 ப்ளஸ் ஏ கூட மட்டும் tan ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் ஏ tan ஸ்கொயர் θ/2. இப்போ பாருங்கள் cos phi 1 மைனஸ் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் ஏ tan ஸ்கொயர் θ/2 பை 1 மைனஸ் ஏ உள்ள நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா மைனஸ் உள்ள கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். மைனஸ் உள்ள கொண்டு வந்துட்டு இந்த சைடு அப்படியே நான் போடுறேன் கீழே உள்ளதை. ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ tan ஸ்கொயர் θ/2. இப்போ என்ன பண்ணிக்கோங்க cos phi இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 பக்கத்தில் வந்துருங்க. மைனஸ் ஏ வெளியே எடுத்துருங்க. ஏ வெளியே எடுத்து போடுங்க. அது மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போடும்போது ஏ ப்ளஸ்ஸு. ஸோ ஏ வெளியே போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 இந்த மாதிரி இருக்கா. ஃபஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. தென் இந்த மைனஸ் ஏ tan ஸ்கொயர் வரும்போது மைனஸ் ஏ வெளியே எடுத்துட்டேன்னா மைனஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 வரும். கீழே அதே தான் வரும். பாருங்கள் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 வரும். மைனஸ் இதில் வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஏ வெளியே எடுக்கும்போது எங்கே வரும்? இந்த இடத்துல மட்டும் மைனஸ் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2. இப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலேயும் கீழேயும் tan 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னா cos phi இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கா. டிவைடட் பை இந்த டேர்ம் நான் பார்த்தீங்களா 1 ப்ளஸ் இந்த டேர்மாக மட்டும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 ஏன்னா உங்களுக்கு ப்ரூவில் உள்ளது கொண்டு வரணும் பாருங்க. ப்ரூவில் என்ன இருக்குது? ஒரு cos θ மைனஸ் ஏ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு cos θ இருக்குது, ஒரு ஏ இருக்குது. ஸோ அதை வச்சு கொண்டு வரணும். ஸோ இந்த ஏ வரணும். ஸோ இந்த ஏ வரணும் தான் இந்த டேர்மை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த யூஸ் இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏ மட்டும் வரணுக்காக தான் இந்த மாதிரி இந்த டேர்மை மட்டும் அப்படி தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ கீழே அதே தான். கீழே இதே டேர்மாக பண்ண அப்போ தான் பாசிபிள். இல்லைன்னா கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பு பாசிபிள் ஆகாது. ஸோ அதனால் இதே எங்கள் மேலே என்ன டிவைட் பண்ணிக்கலாம் அதே தான் கீழே டிவைட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மறந்துடக்கூடாது. tan ஸ்கொயர் θ/2 இருக்குது. மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 இருக்கா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 பை தால் எந்தாலும் நீங்கள் வந்து இங்கே போட்டிங்கன்னா அதே தான் இதையும் இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா முன்னாடி உள்ள ஸ்டெப்பு வரும். இப்போ நம்ம பிரிச்சுக்கோங்க. ஸோ cos phi இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் ஏ இன்ட்டு ஏ வெளியே எடுத்துக்கோங்க. ஏ வெளியே எடுத்துகிட்டு இது மட்டும் உள்ளே தனியாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 இது கீழே உள்ள டேர்ம் மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் tan இங்கே ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் ஃபார்முலா தெரியும். என்னது cos θ = என்னது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2 மைனஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2. ஸோ மைனஸ் ப்ளஸ் சார் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்படி இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக மட்டும் காலியாக தான் வரும். கேன்சல் ஆகி 1ன்னு வரும். இது மட்டும் ஃபார்முலா வந்து cos θன்னு வரும். ஸோ இப்போது லாஸ்ட்டில் cos it is 5. ஸோ 5 is equal to இது ஃபார்முலா. ஸோ இது அந்த ஸ்டெப்பில் உள்ள கிடையாது. இது ஃபார்முலா மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து இது இந்த ஃபார்முலா சொல்லுங்கள். ஸோ cos θ வரும் மைனஸ் ஏ வரும். ஏன்னா இது வந்துச்சு இது ரெண்டு கேன்சல் ஆகி ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏ 1 இருக்குது. 1னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 மட்டும் இருக்குது. இது வந்து ஏ cos θ அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ரூல். ஸோ உங்கள் LHSலேருந்து RHS
கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்டு சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் பொறுத்துட்டு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி. தேங்க்யூ.